நமது குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை பற்றி அகண்ட அண்டத்திற்கு அந்த அண்டத்தினுடைய சக்தியையும் பெறுவதற்கு அது எவ்வாறு உபதேச வாயிலாக எனக்குள் பதிவு செய்தார் என்பதை நமக்கு பலமுறை எடுத்து உபதேசித்துள்ளார்கள். கோடி 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 என்று இப்படி ஒரு சொல் தொடரை சொல்லி அது எத்தனையோ பதங்களை அதை இணைத்து இணைத்து கோடி கோடி என்று சொல்லி, என்னால் எனக்கு அது பழக்கமே ஆகிவிட்டது. இப்படி கோடி கோடி என்று சொன்னாலே அடுத்த கணம் குருநாதர் எம்மை அடிப்பார் என்றும் எனக்கு தெரியும் என்றும் சொல்லுகின்றார். என்றால் அவர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவருக்குள் விளைந்த இந்த உயிரான்மாவிற்கு சேமிக்க வேண்டிய அழியா சொத்தைத்தான் அந்த சொல் தொடராக அந்த ஒளியை எழுப்பி அதற்கென்று ஒரு அடியை, ஆனால் அடித்த பின் அடுத்த கணம் என்னுடைய நினைவு என்னுடைய எண்ணங்கள் குருவின்பால் செல்லுகின்றது. குருவின்பால் செல்லப்படும் பொழுது அதனுடைய தொடர் கொண்டு என்னுடைய எண்ணங்கள் குருவோடு இணைந்து 2000 சூரிய குடும்பத்தையும் என்னுடைய எண்ணங்கள் அங்கே வட்டமிட்டு 2000 சூரிய குடும்பத்தினுடைய இயக்கங்களையும் அதனுடைய இயக்கங்கள் நமது உயிரிலும் இந்த உடலை உருவாக்கிய அணுக்களிலும் அந்த 2000 சூரிய குடும்பத்தினுடைய சக்தி எப்படி இயக்க சக்தியாக இயங்கிக் கொண்டுள்ளது என்பதையும் குருநாதர் எமக்கு காட்டினார் என்று சொல்லினார். ஆக கண்ணினுடைய நினைவு குருவின்பால் செல்லுகின்றது. இவருடைய எண்ணங்கள் குருவோடு ஒன்றுபடுகின்றது. இங்கு இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலைகளை மறந்து, அதான் எண்ணங்கள் என்று சொல்வது. நமது உயிர் இயக்க சக்தியாக உள்நின்று இயக்கும் கடவுளாக இருந்தாலும் எண்ணும் எண்ணமே இறைவன். நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று இந்த எண்ணத்தையும் மிக முக்கியமாக குறிப்பிடுகின்றார்கள். அதற்குத்தான் இந்த கண்கள் பேருதவியாக இருக்கின்றது. அவர் குருநாதர் எனக்கு அடி கொடுத்தார். அடி கொடுத்து எம்முடைய நினைவை அவர்பால் என்னுடைய எண்ணங்களை அங்கே குவிக்கும்படி 2000 சூரிய குடும்பத்திற்கும் அழைத்து சென்றார். ஆனால் உங்களை நான் அடிக்கவில்லை. ஆனால் இந்த உபதேச வாயிலாக சொல்லடியாக உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். இந்த உபதேச வாயிலாக வெறும் சொல்லை நீங்கள் உங்கள் கண்ணின் நினைவுக்கு கொண்டு வந்தால் நீங்களும் அந்த 2000 சூரிய குடும்பத்தினுடைய இயக்க சக்திக்குள் ஒன்றுபடுகின்றீர்கள். அந்த ஆற்றல் நீங்கள் பெறுகின்றீர்கள் என்று நம் கண்களுக்கு அத்தகைய வீரிய சக்தியை பதிவு செய்து நம்முடைய எண்ணங்கள் இந்த பூமிக்குள் நாம் வாழும் ஒரு சிறிய இடத்திற்குள் இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றி அமைத்து, என குருநாதர் இதை எனக்கு உணவு கொடுத்து அங்கே அழைத்து செல்லவில்லை. என்னை உணவே உட்கொள்ளாதபடி பட்டினியாக இருக்கும்படி செய்து அந்த 2000 சூரிய குடும்பத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளை அதைத்தான் எனக்கு உணவாக கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். அதாவது வழக்கமாக சாப்பிடும் ஆகாரத்தை என்னை சாப்பிட விடாதபடி பட்டினியாக இருக்கும்படி செய்து அந்த விண்ணினுடைய ஆற்றலை எனக்கு உணவாக கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். என்றால் நாம் சேமிக்க வேண்டிய அழியா சொத்து. நாம் எல்லோருமே என்றுமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். என்றுமே அந்த மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் சேமிக்க வேண்டிய அழியா சொத்து குரு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒளியான உணர்வுகள் தான். என்றால் அதைத்தான் இந்த எண்ணங்கள் நமது குருவின்பால் சென்று அவருடைய எண்ணங்களும் நம்முடைய எண்ணங்களும் ஒன்றுபடுமையானால், இங்கே ஒன்றுபடுமையானால் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய எண்ணம் குருநாதரை சந்தித்தால் அல்லது குருநாதரை எண்ணினால் அல்லது குருநாதரிடம் கேட்டால் இந்த பூமிக்குள் வாழக்கூடிய நிலைகளுக்கு
இந்த உடலுக்கென்று நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சிக்கி இருப்பதால் அது ஏதாவது நமக்கு கிடைக்குமா என்று எண்ணங்கள் வரும்பொழுதுதான் அது மாறுபாடாகின்றது. அப்படி இல்லாதபடி நம்முடைய எண்ணங்கள், அதைத்தான் அவர் தெளிவாக சொல்லுகின்றார். உங்கள் எண்ணங்கள் நான் கொடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த நிலைகளை வளரும் நிலையாக உங்கள் எண்ணங்களை செலுத்தினால், என்னால் அந்த எண்ணத்தை செலுத்துவது நம்மிடம்தான் இருக்கின்றது. நாம் குருவை எண்ணி, மகரிஷிகளை எண்ணி, ஒரு சிறிய வட்டமாக இந்த உடலுக்கென்றும் குடும்பத்திற்கென்றும் தொழிலுக்கென்றும் இந்த வாழ்க்கைக்கென்றும் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த உலக நிலையை, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைகளை உற்று நோக்கியவர்களுக்கு இனி எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு போகும் பொழுது நாம் எந்த சொத்தை, எதை நாம் சேமிக்கப் போகின்றோம், எதை நாம் மிக பெரியது என்று கருதப் போகிறோம் என்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்று எதுவும் இல்லை. எல்லா வகைகளிலுமே எண்ணங்கள் சிதறுண்டு போகும்படியாகத்தான் இன்று நாம் கண்ணுற்று பார்க்கும் நிலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இப்படி என்றால் இன்னும் நமக்கு வரக்கூடிய சந்ததியினர், அதற்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்று சிறிது சிந்தித்து பார்த்தாலே நம்மால் எந்த விடையும் ஒரு சொல்ல முடியாத அளவுக்குத்தான் இருக்கின்றது. அது இந்த காலகட்டத்தில் நாம் அதைத்தான் குருநாதர் இங்கே அழியா சொத்து என்று இந்த 2000 சூரிய குடும்பத்தின் ஆற்றலைத்தான், ஏனால் அந்த சக்தி தான் நமது உயிரிலும் இந்த உடலிலும் இயக்க சக்தியாக வருகின்றது. வெறும் இந்த சூரிய குடும்பம் மட்டுமல்ல, 2000 சூரிய குடும்பத்தினுடைய சக்தியும் இயக்க சக்தியாக வருகின்றது. அந்த சக்திகளை நாம் பெற்று இந்த உலகம் அல்ல, இந்த பிரபஞ்சம் எத்தகைய மாறுபாடான நிலைகள் இருந்தாலும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய கூட்டமைப்பிலே நாம் மீண்டும் அதைத்தான் குருநாதர் தெளிவுபடுத்துகின்றார். அதற்கு ஒரு கூட்டமைப்பு தேவை, தனி ஒருவர் செய்ய முடியாது. ஆக நாம் அனைவருமே இந்த தியானத்தை கடைபிடிப்போர், நாம் அனைவருமே ஏகமாக ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து ஒருவருக்கொருவர் எடுக்கக்கூடிய விதங்களில் ஏற்றத்தாழ்வுகள், இயக்கங்களில் வித்தியாசங்கள் இருந்தாலும் நாம் அனைவருமே ஒருமித்த நிலையில் குரு பதிவு செய்யக்கூடிய, உபதேசிக்கக்கூடிய அந்த உணர்வுகளை நாம் பெற வேண்டும் என்று எண்ணத்தால் இயங்கி நம்முடைய எண்ணங்களை அதன்பால் செலுத்தி அதை கவர்ந்து அதை நம்முடைய சொல்லாக, மூச்சாக, நம்முடைய குறிப்பாக பார்வையாக, நம்முடைய பார்வை அதன் தொலைநோக்கு பார்வை என்று சொல்வது. தொலைநோக்கு என்றால் நான் இத்தனை வயது வாழ்கின்றேன், இன்னும் இத்தனை வயது வாழ்வேன், என் பிள்ளைக்கு இவ்வளவு வயதாகின்றது, அவன் இத்தனை வருடம், அந்த தொலைநோக்கு அல்ல. குருநாதர் குறிப்பிட்டது போன்று இந்த சூரிய குடும்பத்தினுடைய மாற்றத்தையும் நமது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் அவருடன் இணை சேர்த்த மகரிஷிகளும் கண்டுணர்ந்ததைத்தான் அவர்கள் தொலை நோக்காக இந்த பிரபஞ்சத்தினுடைய மாற்றம் என்று எதை குறிப்பிட்டார்களோ அதைத்தான் உங்களுக்குள்ளும் நான் பதிவு செய்கிறேன் என்று சொல்லுகின்றனர். ஆக அந்த தொலை நோக்காக கண்டு நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த குருவினுடைய உணர்வுகளை ஏற்று நாம் இங்கே உடலிலே வாழக்கூடிய நிலைகள் இந்த வயதை வைத்து தொலைநோக்காக எதிர்காலத்தை கணிக்காதபடி என்றுமே அழியாத வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்க அந்த மகரிஷிகள் ஞானிகள் பால் நம்முடைய கண்ணினுடைய நினைவை செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் குருநாதர் எம்மை பட்டினி போட்டு அந்த ஆற்றலை கொடுத்தார், அதை பெரும்படி செய்தார். அதைத்தான் உங்களுக்கும் குருநாதர் எனக்கு எப்படி அந்த 2000 சூரிய குடும்பத்தினுடைய அகண்ட பேரண்டத்தினுடைய சக்தியை கொடுத்தார், உங்களுக்குள்ளும் அதை பெரும்படி சொல்லடி கொடுத்து பதிவு செய்கிறேன். இதை எண்ணத்தால், அதாவது உங்களுடைய எண்ணத்தால் இந்த நினைவாற்றலை கண்ணின் நினைவு கொண்டு வந்து எடுத்து அதை வளர்த்து வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று அதையும் வாக்காக வைக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய எண்ணங்களை இந்த பூமிக்குள் நடக்கக்கூடிய அல்லது இனி நாளை என்ன ஆகும் என்ற நிலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு அந்த 2000 சூரிய குடும்பத்தினுடைய இயக்கமாக என்றுமே அழியாத வழித்தொடராக அந்த ஓட்டத்திலே நாம் மகரிஷிகள், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் கணித்த, அவர்கள் கணித்து நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த நிலையை பெரும் விதமாக நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய பற்றை அந்த மகரிஷிகள் பால் செலுத்துவோம். நம் கண்ணின் நினைவை அந்த மகரிஷிகள் பால் செலுத்துவோம். அந்த மகரிஷிகளுடைய அருள் சக்திகளைத்தான் நீங்கள் சொந்தமாக்க வேண்டும், வேறு எதையும் நீங்கள் சொந்தமாக்காதீர்கள் என்றுதான் குரு பதிவு செய்கின்றார். ஆக அதை சொந்தமாக்குவோம். அதை சொந்தமாக்கும் நிலையாக நம்முடைய எண்ணங்களை தான் ஹரே ராமா ஹரி கிருஷ்ணா என்று சொல்வது.
கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா என்றால் நம்முடைய கண் அது எதை பதிவாக்குகின்றதோ அதான் ஹரே ராமா. ஹரி என்றால் சூரியன். குரு பதிவு செய்வதை நாம் கண்ணின் நினைவு கொண்டு வந்து நம்முடைய எண்ணங்களை அவர்பால் செலுத்தி அவர் சொல்லக்கூடியதன்பால் நாம் நினைவை செலுத்தினால் நாம் அந்த அழியாத என்றும் 16 என்று உயிருடன் ஒன்றி தான் வேகா நிலை என்று சொல்வது, வேகா கலை என்றும் சொல்வது. அந்த வேகா நிலை பெறும் உணர்வுகளாக நாம் அனைவரும் சிறுக சிறு இதை பதிவு செய்து இந்த தியானத்தின் மூலமாக நம் கண் கருமணிகளுக்கு அந்த விண்ணினுடைய ஆற்றலை அது ஊழ்வனை என்ற வித்தாக பதிவாக்கி அந்த எண்ணங்களை நாம் கொண்டு வந்து பெருக்கி நம்முடைய பேச்சால் மூச்சால் பார்வையால் இப்படி கூட்டமைப்பாக நாம் எடுத்து வெளிப்படுத்தும் பொழுது நாம் அனைவருமே ஒருவருக்கொருவர் உதவியாக இந்த இருள் சூழ்ந்த இருளான நிலைகளுக்கு சென்று கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலையிலிருந்து நாம் விடுபட்டு ஒளியான பிரபஞ்சமாக, என்றால் அத்தகைய ஒரு கூட்டமைப்பாகத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அந்த ஒளியான பிரபஞ்சமாக உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த கூட்டமைப்பில் இணையும் நிலையாக நாம் குரு வழியிலே நாம் இதை செயல்படுத்துவோம். இத்தியானத்தில் இங்கே கலந்து கொண்டிருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் ஞானகுரு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2000 சூரிய குடும்பத்தினுடைய ஆற்றல் மிக்க சக்தி, இயக்க சக்தி தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் அந்த சக்தி படர்ந்து தியானத்தில் கலந்து கொண்டோர் அனைவருடைய எண்ணங்களிலும் அந்த அழியா சொத்தை பெறும், அழியா சொத்தாக சேமிக்கும் அந்த எண்ணங்கள் ஓங்கி வளர்ந்து, என்றால் இந்த எண்ணத்தை பற்றி ஒரு காவியமே வால்மீகி ராமாயணம் என்று காட்டியுள்ளார். அது எதன்பால் நம் கண்ணின் நினைவை செலுத்துகின்றோமோ அந்த எண்ணமே நமக்கு அதை பெற்றுத் தரக்கூடிய, அதுவாக நாம் ஆகக்கூடிய நிலையாக, அதாவது அதுவாகவே நாம் ஆகின்றோம். அந்த அழியா சொத்தை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் அது கூடும் பொழுது ராமேஸ்வரமாகின்றது, ராமலிங்கமாகின்றது. அது எண்ணத்தால் மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் ஒளியான பிரபஞ்சமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் எண்ணத்தால் அந்த ஈசனால் உருவாக்கக்கூடிய நிலைகள் இந்த மாமகரிஷி ஈஸ்வராய குருவனுடைய கூட்டமைப்பிலே நாம் அனைவரும் இணைவோம். மாமகரிஷி ஈஸ்வராய குருவருடைய அருளால், நம் ஞான குரு அருளால் அந்த அகண்ட பேரண்டத்தினுடைய சக்தியை நாம் நம் கண் கருமணிகளிலே பதிவாக்கி நம் உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த அழியா சொத்தை உணவாக கொடுத்து, அன்று அகசியன் அவன் எப்படி வளர்ச்சியில் துருவ நட்சத்திரமாக ஆனானோ அதுபோன்று நாமும் ஒளி நட்சத்திரமாக துருவ நட்சத்திரத்தை பின்பற்றி எண்ணில் அடங்காத அதனுடைய ஈர்ப்போட்டத்திலே சப்தரிஷி மண்டலங்களாக எப்படி ஒளி நட்சத்திரங்களாக கூட்டமைப்பாக அழியாத நிலைகள் பேரானந்த நிலையில் கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்களோ அந்த கூட்டமைப்பிலே, அந்த குழுவிலே நாம் இணைவோம். அந்த குழுவிலே இணையும் நிலையாக நம்மை சார்ந்தவர்களையும் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்கும்படியாக நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். நம்முடைய பார்வை அதுவாக அமையட்டும், நம்முடைய எண்ணங்கள் அந்த கூட்டமைப்பிலே இணையட்டும். அந்த எண்ணமே எதை நீ எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொல்வது போன்று நாம் அந்த மகரிஷிகளோடு இணைந்து நாமும் அந்த ரிஷித்தன்மை பெறுவோம். நம் குடும்பத்தில் உள்ளவரையும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அந்த சக்தியை கிடைக்கும்படி செய்வோம். ஏங்கி பெறுவோம். ஒரு நிமிடம் இப்பொழுது இந்த தியானத்தில் கலந்து கொண்டோரும் சரி, அவரவர் குடும்பத்தாரும் சரி, நம்மை சார்ந்த அனைவருக்குமே குரு எப்படி மாமகரிஷி ஈஸ்வர குருவருடைய ஒளியான பிரபஞ்சமாக ஒரு கூட்டமைப்பு என்று சொன்னாரோ அந்த கூட்டமைப்பிலே நாம் இணைந்து அந்த கூட்டமைப்பிலே அனைவரையும் இணைக்கும் விதமாக நம் கண் கருமணிகளில் இந்த பதிவை, அந்த சக்தியை ஆழமாக உற்று நோக்கி நம்முடைய எண்ணங்களை அங்கே விண்ணிலை செலுத்துவோம்.
கருமணிகளுக்கு அந்த விண்ணினுடைய ஆற்றலை 2000 சூரிய குடும்பத்தினுடைய சக்தி எதை ஞானகுரு குறிப்பிட்டாரோ அந்த அழியா சொத்தாக அந்த அலை தொடரை மகரிஷிகள் ஞானிகள் என்பவர்கள் எந்த விண்ணினுடைய ஆற்றலை பெற்றார்கள், வாழ்க்கையில் அந்த இருளை போக்கினார்கள், பேர் அருளாக பேர் ஒளியாக ஒளி சுடராக அவர்கள் எப்படி வளர்ச்சி பெற்றார்களோ அந்த மகரிஷிகளை போன்று நாமும் அந்த விண்ணினுடைய ஆற்றலை நம் கண் கருமணிகளிலே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் தியானிப்போம். ஞான குருவை வேண்டுவோம், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை வேண்டுவோம், வீரான ஈசனை வேண்டுவோம். ஏங்கி பெறுவோம். நம் கண் கருமணிகளிலே இப்பொழுது அந்த 2000 சூரிய குடும்பத்தினுடைய சக்தி நாம் எங்கிருந்தாலும் நம் ஈர்ப்பிற்கு வருகின்றது. நம்முடைய எண்ணங்கள் அந்த 2000 சூரிய குடும்பத்தையும் நம்முடைய எண்ணங்கள் குருவின் துணை கொண்டு அங்கே வட்டமிடுகின்றது. நம் உயிரான ஈசனின் அந்த உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தால் இந்த விண்ணினுடைய ஆற்றல் நாம் இந்த பிண்டத்தில் இந்த பூமிக்குள் இருந்தாலும் அந்த ஈர்ப்பு நமக்கு இப்பொழுது கிடைக்கின்றது. 2000 சூரிய குடும்பத்தினுடைய அந்த இயக்க சக்தி ஞான குருவின் அருளால், மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருளால் நாம் பெறுகின்றோம். தியான வழியில் கலந்து கொண்டோர் அனைவரும், குடும்பத்தார் அனைவரும், அவர்களுக்குள்ளும் இந்த உணர்வுகள் வட்டமிடுகின்றது, அவர்களுக்குள்ளும் இந்த உணர்வுகள் பதிவாகின்றது. நாம் அனைவருமே மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய ஈர்ப்பட்டத்தில் என்னால் குருநாதர் இதைத்தான் அடிக்கடி குருநாதர் எம்மை அங்கே ஆயில் மெம்பராக இணைத்தார். உங்களையும் யாம் அங்கே இணைக்கிறோம் என்று குரு சொன்னது போன்று நாமும் ஆயில் மெம்பராக இணைந்த நிலையில் நம்மை சார்ந்தவர்களையும் அங்கே ஆயில் மெம்பராக இணைப்போம். வெறுமன நாம் அவர்களுக்கு புத்தி சொல்வது கொண்டு இல்லாதபடி நம்முடைய பார்வையிலே குரு பார்வையாக 2000 சூரிய குடும்பத்தின் ஆட்களை பதிவு செய்து குரு எதை அற்புதம் என்று சொன்னாரோ அந்த அற்புத உணர்வுகளை நம் பார்வையால் விண்ணினுடைய ஆற்றலை கவர்ந்து நம்முடைய பார்வை அந்த குரு பார்வையாக நம் கண்களிலிருந்து அந்த ஒளியான உணர்வுகள் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக பாயும்படியாக நாம் அந்த சக்தியை வளர்ப்போம். குருவுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையாக நாம் இதை அனைவருமே சமர்ப்பிப்போம். குரு தமக்குள் விளைய வைத்த இந்த உயர்ந்த சக்திகளை எல்லோருக்கும் கிடைக்க செய்வோம். இந்த காட்டு மண்டலத்திலே இந்த உயர்ந்த சக்திகளை பரவ செய்வோம். இந்த பூமியை பரிசுத்த பூமியாக்குவோம். தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக நமது ஆன்மாவையும் எல்லோருடைய ஆன்மாவையும் இந்த பரமாத்மாவையும் குருநாதர் சொன்னது போன்று அந்த புனிதமான நிலைகளை புனிதப்படுத்தும் செயலாக இந்த சேவையை நாம் செயல்படுத்துவோம். இதற்கு நம்முடைய எண்ணம் தான் தேவை. நம்மால் முடியுமா என்பதை விடுத்துவிட்டு குருநாதர் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கத்தான் இதை பதிவு செய்கிறேன் என்று அவருடைய வாக்கையே அதையே நாம் கருத்தில் கொண்டு அந்த எண்ணத்தோடு நம்முடைய எண்ணத்தையும் கலக்கும்படி செய்து அவர் தன்னம்பிக்கையோடு நீங்கள் நிச்சயம் இதை பெறுவீர்கள், இதை செயல்படுத்துவீர்கள் என்று அவர் நம்பிக்கையுடன் கொடுப்பதை நாம் அந்த தன்னம்பிக்கையோடு அனைவரும் பெறுவோம். எல்லோருக்கும் கிடைக்க செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.